சார் வணக்கம் ஹலோ சார். சார், இது சுகர் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற இன்சுலினான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம் சார், இது சுகர் பேஷண்ட் போடுறது தான். சரிங்க. இந்த ஏரியாவில் வேறு எதுனா மெடிக்கல் ஷாப் இருக்கா? இல்லை சார், இங்கே இருக்கிறது இந்த ஒரு மெடிக்கல் ஷாப் தான் சார். ஓ, கண்டிப்பாக இந்த மருந்தை உங்கள் கடையில் தான் வாங்கியிருப்பாங்க. இந்த மருந்து யாரெல்லாம் இங்கே வாங்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் இதெல்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? இல்லை, ஒரு கேஸ் விஷயமா உண்மையை கண்டுபிடிக்கணும் சார், அதுக்காக தான். சொல்லுங்களேன் சார், இங்கே ஒரு 3-4 சுகர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்கள எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் சார் இங்கே வந்து மெடிசன் வாங்குவாங்க. அவங்க அட்ரஸ்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கொஞ்சம் இருங்க சார், இதோ பார்த்துட்டு சொல்கிறேன். உங்கள் பேர் குமாரா? ஆமாம் சார், நான் தான். நீங்கள் இன்சுலின் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், நான் யூஸ் பண்ணுவேன் சார். இங்கே பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இந்த மருந்தை வாங்கிட்டு அதை அப்படியே மருந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. கூட இந்த மணியும் இருந்துச்சு. சார் நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சார். இந்த ரெண்டுமே என்னது இல்லை சார். அப்படியா? சரிங்க, வரேன். சரிங்க சார். உள்ள வாங்க சார். யார் நீங்கள்? என்ன வேணும்? சண்முக பாண்டியன்றது நீங்கள் தானே? நான் தான் சண்முக பாண்டியா. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இன்சுலின் யூஸ் பண்ணுவீங்களா? சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, காரணம் இருக்குது, சொல்லுங்கள். ஆமாம், நான் அந்த மருந்தை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் ரெகுலராக மெடிசன் வாங்குவீங்களா? அந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து இது கொடுக்க சொன்னாங்க. ஓ, மெடிக்கல்ல இருந்து வர்றீங்களா? இது தெரியாமல் உங்கள் மேலே கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சாரி சார். இன்னொன்னையும் கொடுக்க சொன்னாங்க. என்னது? இது. ஏய், சார் 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 எதுக்கிட்ட ஓடுற? இதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்கிட்ட ஓடுன? அது வந்து அது அது ஏய், வந்து மரியாதையை உண்மையை சொல்லிடு. நான் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சேன். சார் சார் சொல்லிடுறேன் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நகையெல்லாம் எங்கடா இருக்கு? வாங்க சார், நான் காட்டுறேன், வாங்க. ஓ, நகைங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. ஐயா, நடிப்புல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்றேன். டேய், என்ன உளர்ற? நான் இங்க நடிக்கிறேன். 2 நாள்ல நகைங்களை இங்க ஒப்படைக்கலன்னா பஞ்சாயத்து தலைவர் பதவி பறி போயிடணும். அதோட லாக்கப்ல இருக்கிற உங்க பொண்ணு வெளியே வர முடியாதுன்னு தான் மறைச்சு வச்சிருந்த நகைய உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இங்க கொண்டு வந்து காமிக்க வச்சிருக்கீங்க. என் அக்காவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த திருட்டு வேலைய பண்ணது இந்த டிரைவர் பயலாதான் இருக்கும். செய்யற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்ப நகையை எடுத்துட்டு வந்து உத்தம மாதிரி நடிக்கிறான். இவனை யாரும் சும்மா விடாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. ஐயா, ஊர் ஜனங்களே, இந்த தம்பிக்கு இந்த நகை எங்க இருந்து கிடைச்சதுன்னு விசாரிங்க. தம்பி, இந்த நகையெல்லாம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சது? என் மேல பழி சுமத்தணுன்றதுக்காக என் அம்மாவோட சிலை கிட்ட இந்த நகையெல்லாம் புதைச்சு வச்சிருந்தாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியல, ஆனா அது சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்.
இந்த நகைங்க காணாமல் போனதுக்கும் என் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. உன் அத்தையை காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பில்ல ராஜா. இங்கே யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நடந்த உண்மையை தான் சொன்னேன். வரங்கய்யா. ரேவதி, காணாம போன நகைங்கெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நகைங்க எப்படி கிடைச்சது? அம்மா தான் இதுக்கு உதவி பண்ணாங்க. என்ன சொல்ற? அத்தை உதவி செஞ்சாங்களா? எப்படி? நகையை திருடினவ அத்தை சிலைக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டானா? இவ்வளவு கிரிமினலா வேலை செஞ்சிருக்கான். ஆனால் அதை யார் செய்ய சொன்னாங்கன்னு கேட்கறதுக்குள்ள அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத கண்டுபிடிச்ச உன்னால அதையும் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீ சீக்கிரமாவே அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்துருவ. நகைங்களை ஊர் ஜனங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. உண்மையில நீ ஏத்துக்கிட்டு திருட்டு பழியும் போயிருச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. கேஸ் இன்னும் முடியல. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணாதான் இவங்க மேல இருக்கிற எஃப்ஐஆரை கேன்சல் பண்ண முடியும். அது வரைக்கும் கேன்சல் பண்ண முடியாது. அது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் சார். அதை நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல நாங்க கண்டுபிடிச்சாலும் சரி, கேஸ் முடிஞ்சா சந்தோஷம்தான். கான்ஸ்டபிள் சார். இந்த லாக்கப்பை திறந்து விடுங்க. ஓகே சார். இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தா. நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சார். போகலாம். கார்த்தி, எப்படியும் நகை கிடைச்சதால அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஆமா, போலாம் வா. ம். ஏய், அங்கே நில்லு. இந்த வீட்டுக்குள்ள இனிமே இவன் காலடி எடுத்து வச்சா கூட துப்பாக்கியாலேயே சுட்டு தள்ளிடுவேன்.